ஹாய் செல்ல குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு சாகச பயணம் போக போறோம். அது மூலமா ஒரு வருஷத்துல நிகழ்ற 4 விதமான பருவங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு ஒரு சில மாசங்கள் வெயில் அடிக்கும், அடுத்து இன்னொரு சில மாசங்கள் குளிர் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு வருஷத்துல 4 விதமான பருவங்கள் மாறி மாறி வரும். அதை தான் நம்ம சீசன்னு சொல்லுவோம். அதை பத்தி நம்ம இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது வசந்த காலம். இதை இங்கிலீஷ்ல ஸ்ப்ரிங் சீசன்னு சொல்லுவோம். வசந்த காலம் ரொம்ப அழகானது. இதுதான் இயற்கையோட ஆரம்ப காலம். இதோ என்னை சுத்தி இருக்கிற தாவரங்களை கவனிச்சிங்களா? இந்த தாவரங்கள்லாம் இப்போதான் வளர ஆரம்பிச்சு நிறைய பூக்களை பூத்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பூக்கள்லாம் பூத்து அழகா இருக்கிறனால தான் இதை நம்ம வசந்த காலம்னு சொல்றோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. அடுத்ததா கோடை காலம். இதை இங்கிலீஷ்ல சம்மர் சீசன்னு சொல்லுவோம். கோடை காலத்துல ரொம்ப வெயில் அடிக்கும். ஏன்னா அப்போ சூரிய ஒளி ரொம்ப அதிகமா இருக்கும். கோடை காலத்துல நமக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. அதனால நம்ம வெளியில போய் நிறைய விளையாடுவோம். கோடை காலத்தை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லவா? நமக்கு இப்பதான் மாம்பழம் அப்புறம் தர்பூசணி பழம் போன்ற நிறைய பழங்கள்லாம் கிடைக்கும். இந்த பழங்களை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அதனால கோடை காலத்துல பழங்கள் சாப்பிடுங்க, சரியா? அடுத்து இலையுதிர் காலம். இதை நம்ம இங்கிலீஷ்ல ஆட்டம் சீசன்னு சொல்லுவோம். இதோட பேர்லயே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல. ஆமா, இந்த காலத்துல மரங்கள்ல இருக்கிற இலைகள்லாம் அதிகமா உதிரும். அதனாலதான் இதை இலையுதிர் காலம்னு சொல்றோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இலையுதிர் காலத்துல அடுத்ததா வரப்போற குளிர்காலத்துக்காக விலங்குகள்லாம் தயாராகிறோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன். இலையுதிர் காலத்துல வானிலை குளிர ஆரம்பிக்கும். அப்போ இலைகள்ல இருக்கிற பச்சை நிற குளோரோஃபில்லாம் மறைஞ்சு சிவப்பு அப்புறம் மஞ்சள் நிறத்துல தெரியும். மரங்கள்ல சிவப்பு அப்புறம் மஞ்சள் நிறத்துல இலைகள் தெரிகிறது ரொம்ப புதுசாவும் அழகாவும் இருக்கும். கடைசியா நம்ம பார்க்க போறது குளிர்காலம். இதை இங்கிலீஷ்ல வின்டர் சீசன்னு சொல்லுவோம். குளிர்காலத்துல நிறைய இடங்கள்ல பனி விழும். அந்த பனி விழுறதுக்கு பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். எனக்கு அந்த பனியில விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். விலங்குகள் அதோட உடம்ப சூடா வச்சுக்க அது மேல இருக்கிற அடர்த்தியான ரோமங்கள்லாம் பயன்படுது. அடுத்ததான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லவா? குளிர்காலத்துல கரடிகள் போன்ற விலங்குகள் தூங்கிட்டு தான் இருக்குமா. ஏன்னா அது அதிக நேரம் தூங்குறதுனால அதோட ஆற்றலை சேகரிக்க முடியுது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா விதமான பருவங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய், see you.